ஏ காளை மாடு 2, கறவை மாடு 1. வேணாம் வேணாம், ஒரு கறவை மாட்டுக்கு ஒரு காளை மாடு தான். அதனால முடிவு பண்ணிட்டேன். டேய் தம்பி அழகு, டீச்சரை நான் மட்டும் தான் கட்டிக்க போறேன். இங்க பாத்தியா, வசிய மருந்து மலவேப்ப கொட்டையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதை குடிச்சுன்னு வச்சுக்கே, ஓடி போன பொண்டாட்டி முன்னாடி வந்துடுவான், பிரிஞ்சு போன காதலி பின்னாடி வந்துடுவான். பல்லு வேலைக்கு 6 மாசம் ஆச்சு, விலைக்கிட்டு வந்து குடிக்கிறேன். இது இங்கே இருக்கட்டும். மலையப்பங்கோட்டையிலேருந்து வசி மருந்தா? இந்த நாய் வரங்காட்டியும் நாம் குடிச்சிட வேண்டியதான். என்னடா கழுத மூத்திரம் வாட அடிக்குது? வசி மருந்துனா கழுத மூத்திரம் மனுஷ மூத்திரம் எல்லாம் கலந்து தான் செய்வானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்னடா வசி மருந்துனா போதை ஏறுது? எங்கடா இதுல இருந்து காணா? நான் குடிச்சிட்டேன். என்னது நீ குடிச்சியா? அட நாயே, அதுல கழனி தண்ணியா கழுது மூத்திரம் கலந்து வச்சிருந்தேன், அதை குடிச்சிட்டியா? என்னது கழுத மூத்திரமா? அப்பயே நினைச்சேன்டா, என்னடா ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. ஏண்டா ஏதோ மலையப்பங்கோட்டையில் வசி மருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன? சும்மா சொன்ன தம்பி. அது மட்டும் இல்ல, அதுல கொஞ்சோண்டு குரண மருந்தும் கலந்து வச்சிருந்தேன். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ க்ளோஸ், செத்துருவ. டீச்சரை நான் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏடா அட பாவி, தம்பிவே கொலைப்பட பார்த்துட்டீங்களா? இல்லை உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். தம்பி, போலீஸுக்கு போனா உன்னை தான் பிடிச்சி போடுவாங்க. ஏன்னு கேளு, நீ தானே மருந்து குடிச்ச. தற்கொலைக்கு முயற்சின்னு உன்னை தாண்டா பிடிச்சி உள்ள போடுவாங்க. இல்லையே அண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்துறா. இனிமே உன் வாழ்க்கையிலையும் வரமாட்டேன், உன் வெளியிலையும் படமாட்டேன். வாங்க டீச்சர். டீச்சர் அண்ணா, டீச்சர் எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன், நான் தான் ரொம்ப கெட்டவன். அவன் கருப்பு தங்கம், அஞ்சாத சிங்கம், நானும் அசிங்கம். டீச்சர் நீங்கள் அவனையே கட்டிக்கிங்க டீச்சர். டீச்சர் டேய் தம்பி பயப்படாத. டேய் தண்ணி அடித்தாலும் தம் அடித்தாலும் அண்ணன் தம்பி தாண்டா. நான் உன்னை கொல்ல நினைப்பேனா? டேய் தம்பி, அதில் ஒன்றும் பண்ணல, கழுத மூத்திரத்தோட கொஞ்சம் MC கோட்டரை கலந்து குடிச்சிருந்தேன். ஏன் சரி பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏடா அண்ணா, உன் அறிவுத்தினை பாராட்டி எனக்கு புல்ல அரிக்குது. என்ன கொஞ்சம் சைடிஷ் வச்சுருக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா டீச்சர் நீ எங்கள் அண்ணனே கட்டி 16 பெத்து, அம்மா தாயே பிச்சைக்காரனா போவாம ஒன்னே ஒன்று பெத்து நல்லா வாழுங்க. அண்ணா வரட்டுமா? வரட்டுமா? போடா போடா போடா, டே போடா. வானத்தினுடைய சிரிப்பு தான் மின்னல், கடலினுடைய சிரிப்பு தான் அலைகள், செடியினுடைய சிரிப்பு தான் பூக்கள், மனுஷனுடைய சிரிப்பு தான் மகிழ்ச்சி. ஆமாங்க, இந்த சிரிப்புங்கிற சாவியை நாம தொலைச்சிட்டோம்னா மகிழ்ச்சிங்கிற வீடு பூட்டியே தான் கிடக்கும். ஒழுகுற வீட்டில் கூட வாழலாம், ஆனால் அழுகுற வீட்டில் வாழக்கூடாது. ஏன்னு கேளுங்க, மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் துயரம் இருக்கும். துயரத்தை கண்டு நாம் தோண்டு போயிடக்கூடாது. ஏன்னு கேளுங்க, ஒரு சில வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். அதுக்குன்னு சுடுகாட்டில் இருக்க மண்டை ஓடாட்டம் எந்த நேரம் சிரிச்சிட்டே இருக்கக்கூடாது, அது தப்பாக போயிடும். நாம் சிரிக்கிற சிரிப்பால் அடுத்தவங்களோட வயிறு நிறையணுமே தவிர அவங்க வயிறு எறையக்கூடாது, அவங்க வயிறு எரியக்கூடாது. கவலைகள் நிறைந்த நாட்டில் அரசனாக வாழ்கிறத விட மகிழ்ச்சிகள் நிறைந்த நாட்டில் அடிமையாக வாழ்கிறது மேல்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. ஏன்னு கேளுங்க, எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரு நாளைக்கு மாறும். இந்த உலகத்தில் ஓகோன்னு இருந்து ஒன்றுமில்லாமல் போனவனும் உண்டு, ஒன்றுமே இல்லாமல் ஓகோன்னு ஆனவனும் உண்டு.
புரியுதுங்களா? அதனால் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. மண்ணில் உள்ள மனிதர்களை நாம் சந்தோஷப்படுத்தினா விண்ணில் உள்ள தேவர்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. அதனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர்த்த சந்தோஷப்படுத்துமே. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.